இடுக்கணில் கர்த்தர் செய்கிற கிரியைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க 3 ராஜாக்கள் சண்டையிடும்படியாக கடந்து வராங்க. யோசபாத் போரிட போக வேணும். இவரா பயந்து ஆண்டுடைய சமூகத்துல என்ன பண்றாரு, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஜனங்களை வைத்து, யூத ஜனங்களை வச்சு என்ன பண்றாரு, இஸ்ரேல் ஜனங்களை கேளுங்க, கர்த்தரை தேடுங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டே இருக்கிறார். மறுநாள் காலைல அப்போ போய் இவங்க என்ன பண்ணணும், அவங்களோட போரிட வேண்டும். அந்த நாள் இவங்க காலையிலே அதிகாலமே எழும்பி என்ன பண்றாங்க, போறாங்க. போய் தூரத்துல இருந்து பார்க்கும் போதே பார்த்தா வெறும் பிரேதங்களா கிடக்குதான். அப்ப அதை பார்த்தோன்னே இவருக்கு ஆச்சரியம் வரும். என்ன இவ்வளோ பிரேதங்களா இருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, தைரியமாக உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறார்கள். உள்ளே போக போக பார்த்தா பிணங்களாக காணப்படுகிறது. ஏன்னு சொன்னா அந்த 3 ராஜாக்களுடைய ஜனங்கள் என்ன பண்றாங்க, நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்லி என்ன பண்றாங்க, ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்ளுகிறார்கள். சண்டையிட்டது நிமித்தமா பட்டய கருக்கினால வெட்டி என்ன பண்றாங்க, மாண்டு போகிறார்கள். கர்த்தர் அந்த நாளிலே சொல்லுகிறார், உனக்கு விரோதமா எத்தனை பெரிய ஆயுதம் எழும்பினாலும் அவர்களே மாண்டு போவாங்களே தவிர உன்னை ஒன்றுமே அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம இடுக்கணில் யாரை நோக்கி கூப்பிடுவோம்னா கர்த்தரை நோக்கியே கூப்பிடுவோம். நல்ல ஒரு பாட்டு இருக்குது, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நான் அப்பாவை என்ன பண்ணுவேன், ஸ்தோத்தரிச்சு பாருங்களேன். பிரச்சனைகள் இல்லாதபடிக்கா அது அப்படியே அமைதலாக காணப்படும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா.